இப்போ பதஞ்சலி முனிவர் மனதை பத்தின ஒரு தெளிவான புரிதல் சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம இயல்பை கண்டுபிடிக்கிறது அப்படி எப்பயுமே நம்ம சித்தாந்தத்துல 4 விதங்களா சொல்லுவாங்க. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்றது. அதுல மனம் அப்படின்றது எண்ணங்களுடைய தொகுப்பு. சித்தம் அப்படின்றது என்னென்ன எண்ணங்கள் வருது அப்படின்றத பார்க்கும் இல்லையா, அதுதான் சித்தம். சோ அந்த இடத்துல அந்த சித்தத்தோட வேலை அப்படின்றது முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் என்ன? புத்தி. புத்தி என்ன பண்ணும்? அந்த எண்ணங்கள்ல எது சரி எது தப்பு பகுத்தறிஞ்சு பார்க்கும். சரியா? அதுதான் புத்தி. அடுத்து அகங்காரம், முனைப்பு. இதுதான் சரி, இதை நான் தான் பண்ணுவேன், என்ன நீ அப்படி சொல்லிட்டே அப்படின்னு சொல்றோம்ல, அகங்காரம், முனைப்பு. சோ அந்த 4வது இடத்துல நிகழுது. இப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? அந்த சித்தம் இருக்கு இல்லையா, அத உன் வசம் நீ வச்சுக்கோ, அதை தூய்மையா வை. அதான் சித்தத்தை சிவன் பாதம் வைத்தாருக்கும் அடியேன் அப்படின்னு ஒரு பாடல், ஒரு வரி வரும். அந்த சித்தம் இருக்கு இல்லையா, அது சிவன் பாதம் போகணும். சித்தம் என்ன? அந்த எண்ணமற்ற நிலையில சிவனை நீ சிந்தித்த அப்படின்னா அங்கதான் உன்னுடைய இயல்பு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கதான் உன்னுடைய இயல்பே இருக்கு. எல்லாரோட இயல்புமே அதுதான். அங்கதான் அமைதி பிறக்குது, முக்தி பிறக்குது. சோ பேரானந்தம் அப்படின்றதும் கிடைக்கப்பெறுது.